தமிழ் வாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் திரு பிரியன் அவர்கள் இணைந்திருக்கிறார். அவரை வரவேற்று நிகழ்ச்சிக்குள் போகலாம். சார் வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க சார்? சார், இந்த அதிமுக பாஜக கூட்டணி கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் நிறைய அதில் அப்டேட்ஸ் இன்னைக்கு ஜெயக்குமார் வெளில போறாரு அப்படின்லாம் நிறைய விஷயங்கள் பேசினாங்க. ஆனால் அவரும் நான் கூட்டணியில தொடர போறேன் அப்படிங்கிற மாதிரியும் அவரும் சொல்லிட்டாரு. நீங்க முதல்ல இந்த கூட்டணி சேருவாங்கன்னு எதிர்பார்த்தீங்களா? ஏன்னா நீங்க ரொம்ப காலமா வேற வழி இல்லை, உங்களுக்கு சேர்ந்துதான் ஆகணும் அப்படின்னு நீங்க ரொம்ப காலமா சொல்லிட்டு இருந்தீங்க. ஆனா அது இவ்வளவு சீக்கிரம் நடந்துருச்சுங்கிறத எப்படி பாக்குறீங்க? இல்ல, அதாவது அவங்க சேர வேண்டியது வைகை செல்வன் சொன்ன மாதிரி அது காலத்தின் கட்டாயம். ஓகே. ஏன்னா யதார்த்தமா பார்த்தா கூட அந்த கூட்டணி ஓரளவுக்கு ஒரு மக்கள் பார்வையில திமுகவுக்கு டஃப் கொடுக்கக்கூடிய கூட்டணியை மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. டஃப் கொடுக்க முடியும். அதாவது எப்படிப்பட்ட கூட்டணி அமையணும்னா, இப்ப வெறும் அதிமுக பாஜக மட்டுமே அதை செய்ய முடியாது. அதிமுக பாஜகவோட பாமக, தேமுதிக, ஓபிஎஸ், டிடிவி, புதிய தமிழகம், இந்த மாதிரி ஒரு வாசன், இந்த மாதிரி ஒரு அரேஞ்ச்மெண்ட் இருக்கும்போது அது திமுகவுக்கு ஒரு டஃப் கொடுக்கக்கூடிய ஒரு கூட்டணி. திமுகவுக்கு ஒரு ஆன்டி இன்கம்பன்சி இருக்கும்பொழுது அந்த எதிர்ப்பு ஓட்டுகளை முற்றிலும் தன் வசம் இழுக்கக்கூடிய அளவுக்கு அந்த கூட்டணி மக்கள் பார்வையில ஒரு ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடிய ஒரு கூட்டணியா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஆக்சுவலா. ஸோ அதனாலதான் முதல்ல இருந்தே பார்த்தீங்கன்னா 21 தேர்தலையே பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதிமுக, பாஜக, பாமக கூட்டணி இருந்து அதுலயே அவங்க தினங்களில் சேர்த்தாங்கன்னா 90 இடங்கள் வரையும் வாங்கியிருப்பாங்க, 75 இடங்கள் வரையும் வாங்கினாங்க. ஸோ ஒரு 10 வருஷம் ஆன்டி இன்கம்பன்சிக்கு அப்புறமே அவ்வளோ வாங்க முடிஞ்சது. ஸோ இப்போ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 19 எலெக்ஷன் தோத்தாங்க, 21 எலெக்ஷன் நம்பிக்கையான ஒரு எலெக்ஷன். 24 எலெக்ஷன்ல தனியா போனாங்க. தனியா போய் அவங்களால ஒரு இடம் கூட வாங்க முடியல. ஒரு இடம் கூட வாங்க முடியாது மட்டும் இல்லை, சில தொகுதிகளில் 2 பேரும் வாங்கின ஓட்டை கூட்டினா திமுக அணிக்கு மேல இருந்தது. ஸோ அதெல்லாம் அந்த தேர்தல் முடிஞ்ச உடனே அதிமுக தரப்புலையும் பாஜக தரப்புலையும் என்ன ஒரு ஃபீலிங் இருந்ததுன்னா, நம்ம 26 தேர்தலில் கண்டிப்பாக கூட்டணி சேரணும். ஏன்னா இல்லாட்டி திமுகவை தோற்கடிக்கிறது கஷ்டன்றது மட்டும் இல்லை, நம்ம அதிமுக என்ற கட்சிக்கு லைஃப் எக்ஸிஸ்டன்ஸ் அதுவே ஒரு கேள்விக்குறியாகும் அப்படின்ற ஒரு எண்ணம் அவங்களுக்கு இருந்தது. ஆனால் நடுவில் இடையில கொஞ்சம் ஒரு தயக்கம் அல்லது ஒரு தாமதம் ஏன் ஏற்பட்டதுன்னா, அது நடுவில் விஜய் தான். விஜய் அது ஒரு பிளேயரா வந்தார் இல்லையா? அதனால ஏன்னா அதிமுக ஒரு ஸ்ட்ராங்கான வாய்ஸ் என்னவா இருந்ததுன்னா, பாஜகவோட போகக்கூடாது, நமக்கு கூட்டி முடிவு எடுத்தாங்க, போகக்கூடாது, நமக்கு மைனாரிட்டி ஓட்டு கிடைக்காது அப்படின்னாங்க. அப்போ இன்னொரு குரூப் வேணும்ன்ற குரூப் என்ன சொல்லிச்சுன்னா, நம்ம தனியா போய் நின்று பார்த்தா மைனாரிட்டி ஓட்டு நமக்கு கிடைக்கல, அதனால நம்ம கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை, நம்மள பாஜகவோட சேர்த்துதான் மக்கள் நம்மளை பாக்குறாங்க, அதனால அது கூட சேர்ந்து இந்துத்துவ வாக்குகளை அறுவடை பண்றதுதான் பெட்டரா இருக்கும் அப்படின்னு ஒரு பகுதியை நினைச்சாங்க. திமுகவுக்கு எதிரான வாக்குகளையும் இந்துத்துவ வாக்குகளையும் சேர்த்து அறுவடை பண்ணா பெட்டர்னு நினைச்சாங்க. இந்த பாஜக கூட்டணி வேண்டாம்னு சொல்ற அந்த அதிமுக குரூப் இருக்குல்ல, கேபி முனுசாமி, சிவி சண்முகம், ஜெயக்குமார் போன்றவர்கள், அவங்க என்ன சொன்னாங்க, இல்லை நம்ம ஒரு தாவேக்காவோட ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு. தாவேக்கா வந்தோடனே கொஞ்சம் தாவேக்காவோட ட்ரை பண்ணி பார்த்தாங்க. அது ட்ரை பண்ணி பார்த்தா அவர் ரொம்ப கெத்து காமிச்சார். அவரு எனக்கு பாதி பேச்சுவார்த்தை நல்லா நடந்தது. பேச்சுவார்த்தை விஜய் விமர்சிக்கவே இல்லை, விஜய பார்க்கவே இல்லை. இவங்க இந்த சுத்தி இருக்கிற 3 கிரகங்களே திருப்பி அமைச்சாங்க. ஜான ஆரோக்கியசாமி, புத்தியானது, ஆதவர்ஜுனா, பிரசாந்த் கிஷோர், 4 பேர் திசைக்கு ஒருத்தரா இருந்து விஜய குழப்பறாருங்க. இப்போ உட்காந்துட்டு 4 பேர். ஆனா ஆதவர்ஜுனாவை அங்க போனதே 2 கூட்டணியும் சேர்த்து வைக்கலாம், தூதாதான் போறாரு, இப்படி எல்லாம் பேச்சுவார்த்தை இருந்ததே சார். ஆனா இவர் போறதுக்கு முன்னாடியே பாதி வேலை அங்க முடிஞ்சு போச்சு, கெடுத்துட்டாங்க பாதி வேலையை. அவரை நமக்கு ரொம்ப செல்வாக்கு இருக்கு, நம்ம 20% ஓட்டு இருக்கு, அதிமுகவுக்கு 19% ஓட்டு தான் இருக்கு, அதனால நம்ம பாதிக்கு பாதி இடம் கேட்கணும், சீஃப் மினிஸ்டர் 2.5 வருஷம் நம்பர் இருக்கணும், அவர் 2.5 வருஷம் இருக்கணும், இப்படி எல்லாம் போட்டு விட்டாங்களா. இதை கேட்டு இபிஎஸ் குரூப் தலை சுத்தாத குறையா, ஐயோ நம்ம ஆட்சியிலையும் பங்கு அதிகாரத்திலையும் பங்குன்ற நம்மளுடைய வரலாறுலயே அது கிடையாது நமக்கு. ஆனா கூட்டணி ஆட்சிங்கிறாரு, அந்த பாயிண்ட் நான் போறேன், வரலாறுலயே கிடையாது, எப்படி ஒத்துக்கிறதுன்னு அது அப்படியே கட்டாச்சு. அப்போ உடனே அதிமுக இருக்கிற அந்த பாஜக வேண்டான்ற குரூப்பை கன்வின்ஸ் பண்றது எடப்பாடி ஈஸியா போச்சு. நம்ம அவங்க இது மாதிரிலாம் போறானுங்க, நம்ம அவங்களோட ஒன்றும் போக முடியாது, அவங்களுக்கு செல்வாக்கு என்னன்னு தெரியல, இஷ்டத்துக்கு கேட்கறானுங்க, நமக்கு தெரியாத தேவதையை விட தெரிஞ்ச பிசாசே மேல் அப்படின்னு சொல்லிட்டு பாஜக சைடு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாஜக சைடு போனாங்க. அப்பதான் இதை புரிஞ்சுட்டு அவங்க இன்டெலிஜென்ஸ் பியூரோ தான் வாட்ச் பண்ணிட்டே தானே இருக்கான். அவங்க உடனே அமித்ஷா வலைய போட்டார், தூக்கி கரெக்டா மாட்டினாங்க, கூண்டுல புடிச்சு போட்டாங்க கரெக்டா. ஓகே. ஆனா சார், இப்போ அவங்க அந்த விஜய் நீங்க சொல்ற மாதிரி விஜய் பாதி இடங்கள் கேட்கிறாரு, அதிக இடங்களை கேட்கிறாரு, நான் தான் துணை முதல்வர் என்ற மாதிரி டிமாண்ட் எல்லாம் இருக்கும்போது கிட்டத்தட்ட பாஜகவும் அந்த இடத்துல நகர்றாங்க. அமித்ஷா அதை நோக்கி தானே நகர்த்துறாரு, ஆட்சியிலும் பங்கு கூட்டணி ஆட்சிங்கிறாரு. அப்ப கிட்டத்தட்ட கூட்டணி ஆட்சினாலே மற்ற மாநிலங்களில் நடக்கிற கூட்டணி ஆட்சி பாக்குறோம், கிட்டத்தட்ட அது பாஜக ஆட்சி தான். தமிழ்நாட்டிலேயே அந்த மாதிரியான ஒரு நிலைமை வரதான வாய்ப்பு இருக்கு, ஒருவேளை இந்த கூட்டணி வெற்றி பெற்றா.
அதாவது என்டிஏ கூட்டணி ஆட்சி, என்டிஏ கூட்டணின்றது வேற, என்டிஏ கூட்டணி ஆட்சின்றது வேற, ரெண்டுத்துக்கும் ஒரு டிஃபரன்ஸ். அவங்க ரொம்ப அந்த வேற ரொம்ப இதாக அன்னைக்கு அமித்ஷாட்ட ஸ்பெசிஃபிக்கா கேட்குறாங்க, பாஜக அமைச்சர்களை சேருமான்னு தேர்தலுக்கு அப்புறம் தான் சொல்ல முடியுன்ற. ஆனா அதுக்கு முன்னாடி ட்விட் போட்ட போது என்டிஏ ஆட்சி தமிழ்நாட்டில் இருந்தார். என்டிஏன்றது ஒரு பல கட்சிகள் சேர்ந்த ஒரு கூட்டணி. அப்போ அது கூட்டணி ஆட்சி அப்படின்ற ஒரு அர்த்தம் தான் நம்ம எடுத்துப்போம். ஆனால் நீங்க கூட்டணி ஆட்சி அப்படின்னு சொல்றதுக்கும் என்டிஏ கூட்டணி போட்டி போடுதுன்னு சொல்றதுக்கும் there is a difference. இப்போ அதிமுக தலைமையிலான என்டிஏ கூட்டணி அது அப்படின்னு சொல்றதுதான் அதிமுக விரும்புது. எப்படி திமுக தலைமையிலான இந்தியா கூட்டணின்னு சொல்ற திமுக விரும்புதோ, அதே மாதிரி அஇஅதிமுக தலைமையிலான என்டிஏ கூட்டணி, அது என்டிஏ கூட்டணின்னு சொல்றதைய அதிமுக விரும்பல, அதிமுக கூட்டணின்னு சொல்றத விரும்புறாங்க. அன்னைக்கு எடப்பாடி முழுக்க வாய முடிந்ததுக்கு காரணம் அவரை பார்த்து ஒரு கேள்வி இவங்க கேட்டுக்கலாம், நீங்க கூட்டணி ஆட்சிக்கு ரெடியா இருக்கீங்களா, இது கூட்டணியா இல்ல இந்த கூட்டணியோட சேர்ந்து ஆட்சியா? இப்போ கூட்டணி ஆட்சி நீங்க முன்னாடியே பிரச்சாரம் பண்ணீங்கன்னா அதிமுக மெஜாரிட்டி பெற்றா கூட அது எல்லாரையும் அகாமடேட் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும். இப்போ ஆந்திரால தெலுங்கு தேசம் மெஜாரிட்டியோட இருக்கு, இதெல்லாம் பவன் கல்யாணம் அகாமடேட் பண்ண வேண்டிய அந்த மாதிரி அகாமடேட் பண்ண வேண்டிய நிலை வரும். ஆனா அதிமுக எந்த கட்டத்திலையுமே அன்னைக்கு கூட அவங்க கூட்டணி ஆட்சியில் ஒரு கான்செப்டுக்கு இதுவரையும் அவங்க அதிகாரத்தில் பங்குன்ற விஷயத்துல இதுவரையும் அவங்க எந்த விதமான சமரசமும் இதுவரையும் பண்ணல. சோ அதனால எடப்பாடி இன்னைக்கு வாய முடிந்தார், அவர் எதுவுமே பேசவும் இல்லை. அந்த இன்டர்வியூ முழுக்க அவர் எதுவும் பேசவே வைக்கல சார். அதான் சொல்றேன், அவர் பேசாத இருக்கிறது ஒரு நல்லதுன்னு அவரே நினைக்கிறார். ஓகே, தான் மௌனமா இருக்கிறது நல்லதுன்னா, ஏன்னா மௌனமா இருந்தா பின்னாடி எப்படி வேணா திருப்பலாம் விஷயத்த. நீங்க மௌனமா இருந்து நான் ஏதாவது சொன்னேன்னாங்க, நான் ஏதாவது சொன்னேன்னா நீங்க கேட்கலாம், அன்னைக்கு நான் பேசாம தான் இருந்தேன், அவ என் கருத்தை நான் சொல்லாத போது நான் சொன்னேன், நீங்க எப்படி எடுத்துக்கலாம், நான் கூட்டணி ஆட்சி சம்மதம் தெரிவிச்சேனா, நான் ஏதாவது பேசினேனா அப்படின்னு கேட்பார்ல அவரு. அதனால அவர் பேசாம இருக்காரு. பேசாமல் இருக்கிறது மூலமாக எதிர்காலத்துல எப்படி வேணா வார்த்தை விளையாட்டு விளையாடலாம்ல, அந்த ஸ்பேஸ் வச்சிருக்காரு ஆக்சுவலா. அதனாலதான் அன்னைக்கு அவர் எதுவும் பேசல. அதனால கூட்டணி ஆட்சிக்கு நிச்சயமாக சொல்றேன், கூட்டணியோட போட்டி போடுறது வேற. அது கூட்டணி ஆட்சின்னு எப்ப டிசைட் ஆகுதுன்னா, சப்போஸ் அதிமுக 120 இடங்கள்ல தான் போட்டி போடுது வச்சுக்கோங்க. அப்ப மக்களுடைய பார்வையில கண்டிப்பா தெரியும், இது 117 இடங்கள் பெறாது, 120 வின் பண்ண முடியாது, குறைஞ்சபட்சம் 20 இடம் போச்சு வச்சுக்கோங்க, இல்ல 30 இடம் போச்சு வச்சுக்கோங்க, அது 90 இடத்துல வின் பண்ணது வச்சுக்கோங்க. அப்போ நீங்க மற்ற கட்சிகளை டிபெண்ட் பண்ணி ஆட்சி அமைக்க வேண்டிய கட்டாயத்தை தள்ளப்படுவீங்க. சப்போஸ் இதுல மெஜாரிட்டி பெற்ற ஆட்சி எதுவும் இல்ல, சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியா திமுக வந்ததுன்னா வரல வச்சுக்கோங்க, அப்படின்னா உங்களுக்கு ஒரு சான்ஸ் கிடைக்கும். ஆனால் அதிமுகவே 150 இடங்கள்ல போட்டி போட்டுதுன்னா அது ஒரு மெஜாரிட்டி பெறதுக்கு ட்ரை பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. அப்போ அது கண்டெஸ்ட் பண்ற இடங்களை வச்சே நம்ம தீர்மானிச்சுக்கலாம். அப்போ அந்த கண்டெஸ்ட் பண்ற இடங்கள் தெரியும் பொழுதுதான் இது எதை நோக்கி போறது, இது கூட்டணியா போட்டி போடுறாங்களா இல்ல கூட்டணி ஆட்சியை நோக்கி போடுறாங்கிறது அப்ப கண்டெஸ்ட் பண்ற இடங்களை வச்சு ஓரளவுக்கு ஜட்ஜ் பண்ண முடியும். அப்ப கண்டெஸ்ட் பண்ற இடங்கள் அதிமுக குறைய அது கூட்டணி ஆட்சின்ற விஷயத்தை நோக்கி போகும். அப்போ மக்கள் புரிஞ்சுப்பாங்க, தமிழ்நாட்டுல கூட்டணி ஆட்சின்றது எடுபடுமான்றது ஒரு கேள்விக்குறி முக்கியம். ஏன்னா இதுக்கு முன்னாடி 1980 ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணாங்க டிஎம்கே காங்கிரஸ், அது ஃபெயில் ஆச்சு ஆக்சுவலா. அப்ப எம்ஜிஆர் மேல ஒரு அனுதாபமும் இருந்தது, இதுவும் கூட்டணி ஆட்சி மக்கள் விரும்பல, ஃபெயில் ஆச்சு. ஸோ மக்கள் பொதுவாக கூட்டணி ஆட்சி மத்தியில நடக்கிறது வேற, நம்ம தமிழ்நாட்டில் கூட்டணி ஆட்சி இது நடக்கல. ஈவன் 2006 கலைஞர் கூட யாரையும் சேர்த்துக்காது, அவரே தனியா 96 இடங்களை வச்சு ஆண்டுட்டார். ஏன்னா மக்களுடைய பார்வையில கூட்டணி ஆட்சி நிலைக்காது, அதுல பல பிரச்சனைகள் வரும், ஒவ்வொருத்தர் ஒண்ணு பேசுவாங்க, அது நிரந்தரமா இருக்காது, ஒரு இழுபறியெல்லாம் இருக்கும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கு. அதனால அதிமுக இந்த கூட்டணி ஆட்சிக்கு ஒத்துக்காது, திமுக கூட ஃபார் தட் மேட்டர் கூட்டணி ஆட்சிகளை ஒத்துக்காது, தனியான அதிக இடங்கள்ல போட்டி போடும், அது சந்தேகமே கிடையாது. குறைந்தபட்சம் 150 இடங்கள்ல போட்டி போடுவாங்க. சோ அப்படிலாம் இருக்கும்போது இது கூட்டணி ஆட்சி தான் அப்படின்னு பாஜக தொடர்ந்து ஏதாவது வற்புறுத்தினா அமித்ஷா அந்த பிரஸ் மீட்ல சொன்னார்ல சார், கூட்டணி ஆட்சி தான் அப்படின்ற அதுல அந்த டிரான்ஸ்லேட் பண்ணவர் இல்ல அப்படி இல்லன்ற மாதிரி சொல்றாரு. இவ்வளவு ஒரு சேனல்ல அவர் பேசும் போது கூட்டணி ஆட்சின்னு சொல்லல அப்படின்னு சொல்லிட்டு, அது பாஜக பாருங்க தேர்தலுக்கு பிறகுதான் முடிவு பண்ணும் சேர்றதை பத்தி சொல்றாரு. கூட்டணி ஆட்சியில் என்டிஏ கூட்டணி அப்படின்னு சொல்றாரு தவிர என்டிஏ கூட்டணி ஆட்சி அப்படின்னு சொல்ல அப்படின்ற மாதிரி சொல்றாரு. பட் இதுல ரொம்ப கேர்ஃபுல்லா விளையாட வேண்டியிருக்கு. நீங்க கூட்டணி ஆட்சி அப்படின்றது போட்டி போடுற இடங்கள்ல இருந்து தீர்மானிச்சுக்கலாம், இது கூட்டணி ஆட்சி நோக்கி போறதா அப்படின்றத. ஆனா நல்லா கம்ஃபர்டபுளா அதிமுக போட்டி போட்டுதுன்னா, இல்ல அதிமுக இண்டிவிஜுவலா நல்லா போட்டி போடுது, அது கூட்டணி ஆட்சிக்கு ஒத்துக்கல அப்படின்னு நினைக்கலாம். ஸோ இது இனிமே எடப்பாடி கையில தான் இருக்கு. எடப்பாடி இப்ப கூண்டுல புடிச்சு போட்டாங்க, குண்டு கிளி ஆயிட்டாரு. அவரு திமிரி ஜல்லிக்கட்டு காலை மாதிரி திமிரு வரான்றது பின்னாடிதான் தெரியும். ஆனா சார், என்னதான் இருந்தாலும் இந்த கூட்டணிக்கு தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் எடப்பாடி தான் தலைமை ஏற்க போறாரு, அவரு தான் தலைமை அப்படின்னு அமித்ஷா ஒரு வார்த்தையை
பயன்படுத்துறாங்க போது நம்ம அவரை கூண்டிக்கிளி அப்படின்னு சொல்றது, அவர் தானே தலைவர் என்ன இருந்தாலும் அந்த என்டிஏவுக்கு. அவர் என்டிஏக்கு தலைவர், இது அதிமுக வந்து கூட்டணிக்கு தலைமை தாங்கன்னா அவர் கூட முதலமைச்சர் கேண்டிடேட்டா கூட அவர் இருக்கலாம். ஆனா கூட்டணி ஆட்சின்ற ஒரு விஷயத்துக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப்பா ஒரு அது திட்டவட்டமான ஒரு முடிவு இன்னும் வரல. சோ தேர்தல் பாஜக எப்படிப்பட்ட காய்களை நடத்தும் சொல்ல முடியாது. அதனாலதான் எடப்பாடி மௌனமா இருக்காரு. தேர்தல் வரும்போது பாத்துக்கலாம், கிட்டக்க நெருங்கும் போது இவங்க ரொம்ப இடங்களை இவங்களோட இடங்களை குறைச்சு அவங்க அதிகமான இடங்கள் கேட்டு இதெல்லாம் வந்ததுன்னா கொஞ்சம் ஜல்லிக்கட்டு காளை மாதிரி திமிர்ரா மாதிரியான ஒரு சுச்சுவேஷனுக்கு எடப்பாடி தள்ளப்படுவாருன்றது அப்பதான் பாக்கணும். பட் ஆனா அப்படி பண்ணா அவரோட கிரெடிபிலிட்டி திரும்ப அடி வாங்கும்ல சார். அவர் தாவேக்கா அப்போ வெயிட் பண்ணுவாங்க. ஓகே, தாவேக்காவோட அறிக்கை பாத்தீங்களா, அதிமுகவை பத்தி ரொம்ப பெருசா கண்டுக்கல பாத்தீங்களா. பாஜகவின் திமுக அப்போ ஒரு ஸ்பேஸ் அங்க விட்டு வச்சிருக்காங்க. ஏன்னா அரசியல்ல வந்து எந்த நேரத்துல எது நடக்குன்னு சொல்ல முடியாது. சோ அந்த இடைவெளி எதுக்கு விட்டு வச்சிருக்காங்கன்னா, பின்னாடி வந்து ஒருவேளை அதிமுக ஏதாவது முறைச்சு வந்துருச்சு, எலெக்ஷன் இருக்குதுல, இல்லைங்க கூட்டணி ஆட்சி தாங்க, நீங்க எவ்வளவு இடங்கள்ல நாங்க போட்டி போடணும், இவ்வளவு இடத்த எங்கிட்ட கொடுத்துடணும், இல்லைங்க ஓபிஎஸ் நாங்க அகாமடேட் பண்ணியே தீரணும், இவரெல்லாம் முடியாதுன்னு தெரியல, உங்க கட்சி விவகாரம்னு சொல்லிட்டார். இது புல் ஸ்டாப். ஆக்சுவலா எலெக்ஷன் நேரத்துல மறுபடியும் வந்தா இல்ல அண்ணாமலை ஏதோ ஒரு வகையில தமிழ்நாடு கண்ட்ரோல் பண்ற மாதிரியான ஒரு இடத்துல பாஜக ஒரு போஸ்டிங் கொடுத்தா வச்சுக்கோங்க, அப்போ எடப்பாடிக்கு அது ஒத்து வராது. ஸோ அதனாலதான் வந்து இப்ப தற்சமயத்துக்கு எடப்பாடி வந்து முதல் ரவுண்ட்ல வின் பண்ண மாதிரி தெரிஞ்சா கூட அவர் ஏன் அமைதியா இருக்காருன்னா, போக வரப்போற காலகட்டத்துல பாஜக என்ன மாதிரியான தன்னுடைய பிடியை வந்து இருக்குன்னு தெரியாது, ரொம்ப டைட்டா போவாங்கன்னு தெரியாது. அதனால அவங்க போற ஸ்டெப் வச்சுதான் மென்மே வாயை திறக்கணும்ட்டு வாயை முடிந்து கம்மல் இருக்காரு. அவங்க கட்சியிலேயே வந்து கூட நிறைய அதிருப்தியாளர்கள்லாம் இருக்காங்க. கீழ் லெவல்ல தொண்டர்கள்லாம் இன்னும் ஜெல்லாக மாட்டேங்கிறாங்க. அதனாலதான் இவ்வளவு சீக்கிரம் அனௌன்ஸ் பண்ண வேண்டிய லாங் இது ரேஞ்ச் இருந்ததுன்னா கொஞ்சம் தொண்டர்கள் கொஞ்சம் செட்டில் ஆவாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா வந்து இதுல நிறைய பிரச்சனைகள்லாம் வரும். இன்னும் வந்து கூட்டணி பிடிக்காதவங்கன்னா நிறைய பேர் அதிமுக இருக்கதான் செய்யறாங்க. ஆனா மேலிடத்துல இருக்கிற அந்த தங்கமணி, வேலுமணி, விஜயபாஸ்கர் அவங்க எல்லாம் நிறைய கேஸ் அது இதுன்னு போயிட்டு இருக்கு. அவங்க எல்லாம் இதை விட்டா இவருக்கு எடப்பாடிக்கே சம்பந்திக்க கேஸ் எல்லாம் இருக்குல்ல, அதனால ஏதோ அதெல்லாம் வச்சு இதுலயும் அவங்க மிரட்ட ஆரம்பிக்கும். அதெல்லாம் இருக்குன்றது இவங்களுக்கு தெரியும். ஆனா அதை வச்சு மிரட்டி தான் பணிய வச்சாங்கன்னு அந்த ஆஸ்பெக்ட் நான் போல, இயல்பாவே இது அமைஞ்சிருக்கு. ஆனா எடப்பாடி ஏதாவது கெடுபிடி பண்ணி ஏதாவது கொஞ்சம் தப்புத்தாளங்கள் போட்டாரு வச்சுக்கோங்க, அப்போ அவங்க அந்த விஷயத்துல கையில் எடுப்பாங்க. ஏன்னா இவ்வளவு தூரம் வந்த பிறகு எடப்பாடி வந்து குண்டு கிளியா ஜல்லிக்கட்டு காளையான்றத பார்க்கணும். ஜல்லிக்கட்டு காளையானா அவங்க அடக்கிறதுக்காக முயற்சியில பாஜக இறங்குவாங்க. சரி, இப்ப இந்த ஆட்சிக்கு எதிரான வாக்குகளை இந்த ரெண்டு பேரும் சேர்ந்து கூட்டணி அவ்வளவு ஒரு நம்பிக்கை ஏற்படுத்தி ஆட்சிக்கு எதிரான வாக்குகளை அறுவடை பண்ணிட முடியுமா சார்? கண்டிப்பாக. அதாவது வெறும் அதிமுக பாஜக கூட்டணி மட்டுமே அறுவடை பண்ண முடியாது. அது கூட பாமக, தேமுதிக, புதிய தமிழகம், ஜான் பாண்டியன், ஓபிஎஸ், டிடிவி எல்லாரும் சேர்ந்தாதான் அறுவடை பண்ண முடியும். தவிர ஓபிஎஸ் சேராட்டி கூட இப்போ நயனா நாகேந்திரன் பாஜக தலைவராக போட்டிருக்காங்க, ஓரளவுக்கு முக்குலத்தோர் ஓட்ட அந்த கூட்டணி கொண்டாடலாம் வச்சுக்கோங்க. ஓபிஎஸ் ஆல்மோஸ்ட் அனவே விட்டுருவாங்கன்னு நினைக்கிறேன். பாஜக கை விட்டுது, அமித்ஷாவும் சொல்லிட்டாரு. அது நீங்க ஒரே ஆள ரொம்ப நம்பி ரொம்ப நாள் நீங்க அரசியல் பண்ண முடியாது, அவங்க கை விட்டாங்க, அவ்வளவுதான். நீங்க உங்களுக்கு ஏற்ற ஸ்ட்ராட்டஜி நீங்க தான் வகுக்கணும் ஆக்சுவலா. அதனால கிட்டத்தட்ட ஓபிஎஸோட நிலைமை ரொம்ப பரிதாபத்துக்குரிய ஒரு நிலைமை. டிடிவியாவது ஒரு கட்சி வச்சிருக்காரு, அவர் என்டிஏ இருக்கேன்ற ஒரு விஷயத்த வச்சிருக்காரு. அது வந்து எடப்பாடிக்கு ஒரு பெரிய பிரச்சனையா இருக்காரு. அதனால அவர் போட்டி போற இடத்துல வந்து இவங்க ஆட்கள் வேலை செய்ய மாட்டாங்களே தவிர, மற்றபடி ஒரு என்டிஏன்ற ஒரு கூட்டணியில அவர் இருப்பார். அவர் தனிச்சின்னத்தில் வேற போட்டி போடுறாரு, அது ஒன்றும் பெரிய பிரச்சனை கிடையாது ஆக்சுவலா வந்து. ஸோ ஓபிஎஸ் நிலைமை ரொம்ப பரிதாபகரமான ஒரு நிலைமை. ஸோ நான் சொல்ற மாதிரி இந்த நினைப்பு இருந்து இந்த ஒரு லிஸ்ட் இருந்தாதான், இந்த லைனப் இருந்தாதான் அதிமுக பாஜக லைனப் வந்து பாமக வந்து ஆப்ஷனை ஓப்பனா வச்சிருக்காங்க. அவங்க வந்து அன்னைக்கு அமித்ஷாவை கூட சந்திக்கல. ஸோ அவங்க ஆப்ஷனை ஓப்பனா தேமுதிக ஓப்பனா வச்சிருக்காங்க. ஆனா இவங்க எல்லாம் இழுக்கிறது ஈஸி. ஆனா பாமக பொறுத்த மட்டும் அவங்க என்ன நினைக்கிறாங்க, வாய்ப்பு கிடைச்சா திமுக கூட்டணி கூட போவாங்க. ஆனா அங்க விசிகா இருக்கிறது ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு. அவங்க கடந்த 3 எலெக்ஷனாவே சார் பாமகவுக்கு திமுக கூட்டணிக்கு போகணும்னு ஒரு ஆசை இருக்கு அவங்களுக்கு. ஆனா அவங்களுடைய அன்பார்ச்சுனேட் என்னன்னா விசிகா இருக்கு. ஆனா அதனால பை டிஃபால்ட் என்ன ஆகுதுன்னா, வேற வழி இல்லாத பாமக கூட்டணியில கழிவு வராங்க. அவங்க வந்து சென்ட்ரல்லையும் அவங்க ஆட்சியில் இருக்கிறதுனால சரி இது ஒரு சௌரியமா இருக்குன்னு போயிட்டு இருக்காங்க. பட் ஒரு எலக்ட்ரானல் கெயின்ஸ் வரும்போது பார்க்கணும்னா திமுக கூட்டணிக்கு போகலான்னு அவங்க நினைக்கிறாங்க. அதனால தாவேகா கூட்டணியை கூட ஓப்பனா வச்சிருக்காங்க பாஜக பாமக. ஏன்னா மத்திய தமிழகம், வட தமிழகத்துல ஓரளவுக்கு விஜய்க்கு செல்வார். அதனால அவங்களோட போனா பெட்டர்னு அதுதான் எண்ணமும் அவங்களுக்கு இருக்கு. அதே மாதிரி சரி இதெல்லாம் சரியா ஒர்க் அவுட் ஆகல அப்படின்னா பாஜக கூட்டணிக்கே திருப்பி போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. லாஸ்ட் ஆப்ஷன் இது இப்ப எதுவுமே அனௌன்ஸ் பண்ண வேண்டாம், இந்த எலெக்ஷன் இருக்கு அனௌன்ஸ் பண்ணிக்கலாம்ன்றது அவங்களுடைய பாயிண்ட்.
அதே மாதிரி பாத்தீங்கன்னா தேமுதிகவும் கிட்டத்தட்ட அதே மாதிரி தான். எது அவங்களுக்கு ஆதாயமா இருக்கோ அதுதான். அவங்களுக்கு 6 ராஜ்யசபா கொடுக்குறாங்க. அது இப்போ இவங்க 6 வேகன்சி வருது இப்போ ராஜ்யசபால. 4 வந்து டிஎம்கே கூட்டணி வரதுக்கு சான்ஸ் இருக்கு. அதுல 1 தூக்கி தேமுதிக கொடுத்துட்டாங்க வச்சுக்கோங்க, தேமுதிக இங்க வந்துடும் பேசாம. ஆனா அதே அதிமுகவுக்கு 2 வேகன்சி எலக்ட் பண்ணலாம். ஆனா 2வது வேகன்சிக்கு ஒரு 4 எம்எல்ஏ கம்மியா இருக்காங்க. தேமுதிக எம்எல்ஏ கிடையாது, ஆனா பாமக எம்எல்ஏ இருக்காங்க, பாஜக எம்எல்ஏ இருக்காங்க. பாஜக சப்போர்ட் பண்ணா வந்துடலாம். அப்ப பாஜக வந்து தேமுதிக கூட்டணி இருக்குன்னா எடப்பாடி 4 எம்எல்ஏ சொன்னா ஒரு 2வது கேண்டிடேட்டா நம்ம விஜய் பிரபாகர்ல போட்டுக்கோங்க, கூட்டணிக்கு அவர் கூட்டு பலப்படுத்தலாம் கூட்டணின்னு சொல்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பாஜக ஏற்கனவே வாசனுக்கெல்லாம் ஒண்ணு, வாசனை விட தேமுதிக நல்ல செல்வாக்கு இருக்கு, நல்லா ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ அதற்கான முயற்சிகள் வந்து பாஜக இறங்குவாங்க. அது எடப்பாடி எந்த அளவுக்கு அதை வந்து, ஏன்னா அவருக்கு இன்னும் 4-5 ஓட்டுன்றது ஒண்ணு பாமக வரணும், இல்ல வந்து இவங்க கிட்ட பாஜக வரணும், வேற யாருக்குன்னு வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. ஸோ அதனால வந்து எந்த லைன் எடுக்க போறாரு, பாமகவுக்கு அன்புமணிக்கு ஜூன்ல அதேதான் முடியுது, அவருக்கு கொடுத்து பாமக இருக்கிறாங்களா இல்ல தேமுதிக கொடுத்து தேமுதிக இருக்கிறாங்களா? பாமக பெட்டர் சாய்ஸ். பாமக பெட்டர் சாய்ஸ். ஏன்னா வந்து அவங்க இன்னும் தேமுதிகவோட ஓரளவுக்கு செலவாக்க வைக்கும். அதனால இப்போ வந்து டிசைட் பண்ணுவாங்க ராஜ்யசபா எலெக்ஷன் போது. கண்டிப்பா அதுல தெரிஞ்சிடும் தேமுதிக அங்க இருக்கா பாமக அங்க இருக்கான்னு அந்த பகுதியில தெரிஞ்சுக்கலாம். பாமக தான் இருக்கா வச்சுக்கோங்க, தேமுதிக ஒரு சீட்டை கொடுத்து திமுக எடுத்து போயிடுவாங்க. ஓகே சார், இப்போ இந்த கூட்டணி அலைன்ஸ் ஃபார்ம் ஆகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் விஜய் ஒரு பெரிய ஃபோர்ஸ் மாதிரி தெரிஞ்சாரு. யாரோட விஜய் சேர போறாங்க, என்ன ஈக்குவேஷன்ல ஒரு திமுக கூட்டணி உடஞ்சு விஜய்கிட்ட போகுமா, அங்க ஒரு பெரிய நடக்குது, ஜூனுக்கு அப்புறம் பாருங்க ஃபுல் அப்படி இப்படின்னு ஒரு பெரிய ஹைப் இருந்தது. இப்ப இந்த கூட்டணி சேர்ந்ததுக்கு அப்புறம் விஜய் ஒரு சின்ன ஒரு கட்சி அப்படின்ற மாதிரியான ஒரு இடத்துக்கு நகர்றாரு. இந்த இமேஜ் எப்படி பாக்குறீங்க இது? அதாவது விஜயை பொறுத்த மட்டும் வந்து கொஞ்சம் யோசிச்சு செயல்பட்டுக்கலாம். ஏன்னா வந்து நீங்க தனியா போகணும்னு முதல்ல இருந்தே தீர்மானம் பண்ணிட்டீங்கன்னா அதுல எந்த விதமான இதுவும் கிடையாது, தப்பும் கிடையாது. ஏன்னா ஒரு புதிய கட்சி, புதிய கட்சி செல்வாக்கு என்ன நமக்கு தெரிஞ்சுக்கணும், நம்ம அதை வச்சு ஃபியூச்சர் பிளான் பண்ணிக்கலாம். அந்த ஐடியாவில் நீங்க இருக்கீங்கன்னா அது ஓகே. ஆனா நீங்க வந்து அதிமுக பேச்சுவார்த்தை நடத்தினீங்க, அதுல வந்து ரொம்ப கெத்து காமிச்சதுனாலதான் இது வரல. இப்ப நீங்க அதிமுக அப்படி போயிட்ட உடனே என்ன பண்றீங்க, ரொம்ப வருத்தப்படுறீங்க. வருத்தப்பட்டு என்னடா அது இப்படி ஆயிடுச்சேன்னு ஒரு பனையூர்ல ஒரு பெரிய மௌனம் நிலவுது. ஆக்சுவலா வருத்தம் மௌனம் எல்லாம் இருக்கு, என்ன பண்றது இப்போ அப்படின்ற மாதிரி. நான் சொல்றேன் அது வந்து நல்லதுதான், விஜய்க்கு நல்லதுதான். தனியாவே போட்டி போட்டு நீங்க எத்தனை % உங்களுக்கு ஓட்டு இருக்கு. விஜயகாந்த் அப்படித்தானே வந்தாரு 2006 2010 ஒரு 9-10% ஓட்டை காமிச்சாரு. ஜெயலலிதா அடுத்து இழுத்து போட்டாங்க, அப்புறம் எதிர்கட்சி தலைவராக வந்தார்ல. ஸோ விஜய்க்கு வந்து அடுத்த 31 ஒரு சாய்ஸ் இருக்கு. ஸோ 29 கூட நீங்க பிளான் பண்ணிக்கலாம் டெல்லி போறதுக்கு. இந்த உங்க ஓட்டு பர்சன்டேஜ் எவ்வளவு இருக்கு உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா அதை வச்சு நீங்க பிளான் பண்ணிக்கலாம். அதனால இப்போ விஜய் வந்து அவருக்கு எதிரிகள் யாருன்னு பாத்தீங்கன்னா அவர் சுற்றி இருக்கிற அந்த அவங்களோட அட்வைசர்ஸ் தான். அவங்களுக்கு வந்து புஷி ஆனந்துக்கெல்லாம் தமிழ்நாடு பாலிடிக்ஸ் பத்தி என்னங்க தெரியும் பெருசா? அவரெல்லாம் உட்கார வச்சு பண்ணீங்கன்னா அது இன்னும் 10 மாவட்டத்துக்கு இன்னும் மாவட்ட செயலரே போடாது இருக்காங்க. இவ்வளவு நாள் ஆச்சு கட்சி ஆரம்பிச்சு. என்ன பண்றாங்க, ஓட்ட இடத்துலயும் பல பிரச்சனைகள், காசு வாங்கிட்டு போட்டாங்கன்ட்டு. ஸோ நீங்க ஆதவர்ஜுனா ஒரு பக்கம், அவர் ஒரு பக்கம் அவர் இழுக்கிறாரு, ஒரு பக்கம் ஜான் ஆரோக்கியசாமி அவர் ஒரு பக்கம் இழுக்கிறாரு, ஒரு பக்கம் பிரசாந்த் கிஷோர் அங்கேருந்து அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காரு. 16% 20% ஓட்டு இருக்கு. யாரு கூட கூட்டணியே கிடையாது, அதிமுக கூட கூட்டணி கிடையாது, பிரசாந்த் கிஷோர் தானே சொல்றாரு. அதை எப்படி விஜய் வந்து இதெல்லாம் வந்து டைரக்டா டீல் பண்ணணும், அவர் டைரக்டா டீல் பண்ணணும், அவர் பிரஸ்ஸை பார்க்கணும், அவர் மனசுல இருக்கிறத சொல்லணும். அவர் வந்து வெளியில வந்து சொல்லலாம், நாங்க வந்து கூடிய மட்டும் எங்களுக்கு வந்து திமுக தான் எதிரி, திமுக வந்து பாஜகவோட மறைமுக பங்காளின்னு அறிக்கை விடுறாருல, இதெல்லாம் வெளியில வந்து சொல்லுங்க. உங்ககிட்ட கேட்க வேண்டிய கேள்வி நிறைய இருக்கு. கூட்டணி வச்சு அதிமுக பத்தி நீங்க கேள்வி கேட்க மாட்டேங்கிறீங்க. அதிமுக மேலே ஊழல் குற்றச்சாட்டு இருக்கு, அதை பத்தி பேச மாட்டேங்கிறீங்க. அப்போ இதெல்லாம் நீங்க இன்னும் வந்து ஏதாவது லாஸ்ட் மினிட்ல ஏதாவது பிரேக்கப் வருமோ, வந்தா வந்து அதிமுக வளர்ச்சி போடலாமோன்னு நினைக்கிற மாதிரி இருக்கு. ஆனால் அது உங்களுக்கு நல்லது இல்லை. நீங்க தனியா போய் உங்க செல்வாக பாக்குறது உங்களுக்கு பெட்டர். அதை விட்டு நீங்க வந்து அதிமுக சேர்ந்தீங்க, இல்ல அதிமுக கடைசி நேரத்துல ஏதாவது பாஜகவோட சண்டை போட்டு வருமானு பாக்குறது, இல்ல திமுக கூட்டில இருந்து 1-2 பேர் வருவாங்களா பாக்குறது, அதெல்லாம் இனிமேல் நடக்கிறதுக்கான சான்ஸ் ரொம்ப குறைவு. இப்ப இது கிளியரான பிறகு போட்டின்றது நேரம் அதிமுக தலைமையினால அணிக்கும் திமுக தலைமையிலான அணிக்கும் தான் போட்டின்றது தெளிவாயிடும். அதனால அந்த தெளிவான பிறகு மக்களுடைய பார்வையை முழுக்க திமுக அணிக்கு டஃப் கொடுக்கிறது அதிமுக அணி தான் வந்துடும். ஆக்சுவலா திமுக எதிர்ப்பு ஓட்டுகள் பெரும்பாலும் ஆன்டி இன்குவன்சி மூலம் வர எதிர்ப்பு ஓட்டுகள் இங்கதான் போகுமே தவிர விஜய்க்கும் சீமானுக்கும் போகாது. அது எப்படி சார் போகும்? ஏன்னா இப்ப அவரும் கடுமையான திமுக எதிர்ப்பு தான் எதிர்க்கிறாரு, சீமான் எல்லாத்தையும் எதிர்க்கிறாரு.
சோ இந்த பாஜக வேண்டாம், திமுக வேண்டாம்னு நினைக்கிறவங்க, பாஜக வேண்டாம்னு நினைக்கிறவங்க ஒரு செட் ஆஃப் இவங்களுக்கு போறதுக்கான வாய்ப்பு இருக்குல்ல. திமுகவை இந்த எலெக்ஷன்ல தோக்கடிக்கணும்னு நினைக்கிறவங்க எல்லாம் இந்த இடத்துக்கு போடுவாங்கல்ல. யார் வின் பண்றாங்களோ அந்த ஈக்குவேஷன் இந்த வின் பண்ற வாய்ப்பு பாஜக இருக்கே. இல்ல பாஜக இருக்கட்டும், பாஜக இந்துத்துவா ஓட்டு இருக்குல்ல, அவங்க 75 இடங்கள் அப்பயே வாங்கினாங்கல்ல. சோ அதனால அவங்களுக்கு இவங்க ஏடிஎம்கேக்கு ஒரு இயல்பான ஒரு செல்வாக்கு கீழே இருக்கு. சோ அவங்க கிட்ட ஒரு 10%, இவங்க கிட்ட ஒரு 19% வச்சுக்கோங்க. மற்றதெல்லாம் சேர்த்தா ஒரு 33-34% வந்ததுன்னா கொஞ்சம் ஆன்டி இன்குமென்சி சேர்ந்தா நடுநிலை மக்கள் யோசிக்கும் போது சரிப்பா, விஜயினால தனியா தோக்கடிக்க முடியாது திமுகவை, சீமானால தனியா தோக்கடிக்க முடியாது, இது ஓரளவுக்கு ஒரு கூட்டணியா ஃபார்ம் ஆயிருக்கு, திமுக தோக்கடிக்கணும் வீட்டுக்கு அனுப்பணும்னா இதுக்கு போடுவாங்க. ஆனா திமுகவும் ஸ்ட்ராங்கா தான் இருக்கு. அது மக்கள் நல திட்டங்கள், பெண்களுக்கான திட்டங்கள், கூட்டணி மூலமாக பலமா இருக்கிற விஷயங்கள், ஒரு சென்டர் பாஜகவுக்கு எதிரான பல விஷயங்கள் இவங்க எடுக்கிறது, பாஜகவோட மோதி வெற்றி பெற விஷயங்கள், அதெல்லாம். அப்புறம் அதிமுக பாஜகவை சப்போர்ட் பண்ணி தமிழ்நாட்டின் நலன்களை அவங்களுக்கு அடமான வைக்கிற விஷயங்கள், அது இவங்க அப்படின்ற விஷயங்கள் எல்லாம் திமுக எடுத்து வைப்பாங்க மக்கள்கிட்ட. அது ஓரளவுக்கு அவங்களுக்கு வந்து செல்வாக்கு சேர்க்கும், வின் பண்றதுக்கான வாய்ப்பை கொடுக்கும் அவங்க நினைக்கிறாங்க. இருந்தாலுமே வந்து அந்த கிரவுண்ட் வந்து டஃப் ஆயிடும், அது சந்தேகம் இல்லை. ஸோ சார் அப்படி பார்க்கும்போது இப்போ விஜய் வந்து இன்னும் கொஞ்சம் இந்த இதை கொஞ்சம் ப்ரொஆக்டிவா பண்ணியிருக்கலாம் இல்ல. ஆனா அவர் ஒரு தனியா வர கட்சி நீங்க எடுத்ததும் இப்போ கமலே வந்து நான் 234 தொகுதியிலும் போட்டியிட போறேன், திமுக அதிமுக எதிர்க்க போறேன்னு ஒரு மாற்றத்தை நோக்கி வரும்போது தான் ஒரு 6-7% ஓட்டு வருது. விஜய் நான் வரும்போதே கூட்டணியோட தான் வருவேன், எனக்கு ஒரு 40 சீட் 50 சீட்டுன்னு இப்படியான இந்த கணக்குகள் வந்து விஜய் ஒரு அவருக்கே பேக் ஃபயரா மாறிடுச்சு. அவருடைய இந்த அரசியலா அதை பார்த்து அரசியல் ஸ்ட்ராட்டஜியா பண்ணது அவருக்கே பேக் ஃபயர் ஆயிடுச்சோ. இல்ல, அதாவது வந்து நீங்க கட்சி ஆரம்பிச்சு நடத்துறதுன்றது எலக்ட்ரல் வந்து பாலிடிக்ஸ்ல வந்து எப்படி வின் பண்ணணும்ன்ற ஸ்ட்ராட்டஜி இருக்குல்ல, அது ரொம்ப தீவிரமா பண்ண வேண்டியிருக்கு. உங்க ஆர்கனைசேஷன் பலமா இருக்கணும். நீங்க 69,000 பூத்துல வந்து பூத் கமிட்டி போடணும், பல விஷயங்கள் நடக்கணும். அப்படி ஸ்ட்ராங்கா இருந்தீங்கன்னா நீங்க தனியா சுயமாவே போயிட்டு நீங்க உங்க ஓட் பர்சன்டேஜ் பார்க்கலாம். உங்களால 234 தொகுதிக்கும் கேண்டிடேட்டே போட முடியுமான்றது இன்னொரு கேள்விக்குறியான ஒரு விஷயமா இருக்கு. அது நிறைய பேர் அந்த விஜய் வட்டாரத்துல பேசும்போது கேண்டிடேட் இல்லை சார் 234 தொகுதிக்குன்னு சொல்றாங்க. சில ஏரியாக்கள்ல இருக்காங்களே தவிர பல ஏரியாக்கள்ல எங்களுக்கு கேண்டிடேட்டே கிடையாது. அப்படியே அதாவது கேண்டிடேட்னா யாரோ ஒருத்தர் போடுறது வேற விஷயம், ஸ்ட்ராங்கான ஒரு கேண்டிடேட்டை போடுறது முக்கியமான விஷயம். ஸோ பணம் செலவழிக்கிற மாதிரியா இவ விஜயும் வந்து 234 தொகுதிக்கு பணம் கொடுக்குற மாதிரி இல்லையா அவர் ஆக்சுவலா. அதை ஒரு முதல்ல ஃபைனான்ஸ் பண்றதா இருந்தாராம். அவர் சொல்லிட்டாரா, நான் போட்டி போடுற தொகுதிக்கு வேணா எனக்கு ஃபைனான்ஸ் பண்ணிக்கிறேன், இல்லை உங்களுக்கு வேணா பண்றேன், நீங்க போட்டி போடுற விருதாச்சலமோ வேற ஏதாவது விக்கிரவாண்டியிலே வேணா பண்றேன், ஆனா இங்க வந்து நான் பண்ண முடியாது, எல்லாருக்கும் பண்ண முடியாது அப்படின்னு ஆதவர்ஜனாவும் கையை வச்சுட்டாராம். அவர் குடும்பத்திலே பிரச்சனை ஓடிட்டு இருக்கிறதுனால அவரும் கையை வச்சுட்டாராம். ஞான ஆரோக்கியசாமினா அந்த அளவுக்கு ஒன்றும் கிடையாது, புஷி ஆனந்தெல்லாம் ஒன்றும் கிடையாது. அதனால அங்க ஃபண்ட்ஸ் வேற பெரிய ப்ராப்ளமா இருக்கு. அதனால வந்து அவங்களுக்கு 234 தொகுதியிலையும் ஆளை போட்டு அவங்க வந்து நிக்க வச்சு அவங்க வின் பண்ணுவாங்களான்றது கட்சிக்காரங்களுக்கே ஒரு சந்தேகமான ஒரு விஷயமா இருக்கு. போட்டி போடுறதுக்கு ஆள் இருக்காருன்னு, வின் பண்றது அடுத்த கட்டம், போட்டி போடுறதுக்கு ஆள் இருக்கான்றதே ஒரு இது. போட்டி போடுற அளவுக்கு செலவழிக்கிற ஆள் இருக்கானான்றது தெரியல. அது ஒரு பெரிய குழப்பத்துல இங்க ஓடிட்டு இருக்கு. பனையூரே வந்து ஒரு வருத்தத்திலையும் சோகத்திலையும் மூழ்கி இருக்கு ஆக்சுவலா. அமைதி, ஆமா, அமைதி நிலவுது அங்க ஆக்சுவலா. என்ன பண்றதுன்னு தெரியல. நீங்க கிளியர் விஷனோட இருக்கணும் சார். எடுத்த உடனே சொல்லிடணும், எஸ் வி ஆர் கோயிங் அலோன், யாரும் எங்களுக்கு கூட்டணி கிடையாது, திமுகவை நாங்க மட்டுமே எதிர்க்கிறோம், எங்களுக்கு மக்கள் நம்பிக்கை ஓட்டு போடுவாங்க நம்பிக்கை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கருத்தை குதிச்சீங்கன்னா அதோட விஷயம் வேற. ஆனா திமுகவை நாங்க தான் எதிர்ப்போம், நாங்க தான் முதலமைச்சர் கேண்டிடேட் எல்லாம் சொல்லிட்டு ரகசியமா அதிமுகவோட பேச்சுவார்த்தை நடத்தினீங்கல்ல, அதுல நீங்க உங்க குட்டு வெளிப்பட்டு விட்டது. அதனால நீங்க குழப்பத்துல இருக்கீங்க. இப்போ நீங்க மறுபடியும் வந்து நீங்க தனியா போட்டி போடுறோம் அந்த லெவல்ல கூட இன்னும் யாரும் சொல்லல. இப்பவும் வந்து கடைசி நேரத்துல அதிமுக ஏதாவது கொஞ்சம் வெளியில வருமோ, பாஜகவோட மோதிட்டு அப்ப ஏதாவது லாஸ்ட் டைம் வந்து சீமான கூட்டி அதிமுக கூப்பிச்சு ஏதாவது பண்ணலாமா, இப்ப சீமான கூட்டி ஏதாவது பண்ணலாமா அப்படின்ற ஒரு எண்ணமும் இருக்கு. ஆனா சீமான் சொல்றாரு, என் கூட வந்தா நீ வந்து எனக்கு ஜூனியர் பார்ட்னர். ஆனா அதே சமயம் அதிமுக வந்தாலும் அதிமுக என்ன சொல்றாங்க, விஜய் ஈக்குவல் பார்ட்னர் சொல்லி பேச்சு வந்து முடிஞ்சு போச்சு ஆக்சுவலா. ஸோ இன்னொரு தடவை வருவாங்கன்னு சொல்ல முடியாது. அதிமுக வந்து ஏதோ ஒரு பிரச்சனை வந்து பாஜகவோட போகவே முடியல, தீர்க்க முடியாத பிரச்சனை வந்துருச்சு அப்படின்னு வராங்கன்னா அது தாவேக்கா வந்து அதை எப்படி அதை டீல் பண்ணுவாங்க, அதை ஏத்துப்பாங்களா மாட்டாங்களா, ஏத்துனா என்ன மாதிரி கண்டிஷன்ல ஏத்துப்பாங்க, இல்லை அதிமுக என்ன மாதிரி கண்டிஷன் போடலாம் சொல்ல முடியாது. அந்த லாஸ்ட் மினிட்ல இந்த மாதிரி சேஞ்சை வந்து மக்கள் எப்படி ஏத்துப்பாங்கன்னு சொல்ல முடியாது. அது திமுகவுக்கு ரொம்ப அட்வான்டேஜா போயிடும். நன்றி சார், நேரத்தை எங்களோட செலவழிச்சதுக்கு.